எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் பண்ண போகிறோம். அதுவும் மத்தி மீனில் குழம்பு பண்ண போகிறோம், மத்தி மீன் வறுவல் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் குழம்பு வகைகள்லாம் போட்டிருக்கோம். அதே போல் வறுவலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான மசாலா அரைச்சி நம்ம மீன் வறுவல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து மீன் வறுவலுக்கு என்னென்ன மசாலா தடவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமலே மசால் வந்து தடவி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மசால் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கார்ன்ஃப்ளவர், இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கல. இது நார்மலாக எல்லாருமே செய்கிறது தான் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் காட்டலை. அதே போல் உங்களுக்கு மீன் வறுவலுக்கு எப்படி மசாலா தடவணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு போட்டது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேவையான உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இது ஊறிட்டுருக்கட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா மீன் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சு தான் குழம்பு செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இந்த 3 மசாலா மட்டும் போட்டு தான் நான் வந்து மீன் குழம்புக்கு மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் தடவி வச்சாச்சு. இப்போ மற்றது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா மசாலா வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க மசாலா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு இப்போ மசாலா வதக்கிக்கலாம். மசாலா வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6 போல் பூண்டு. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டுக்கு கூட பொறுக்கலையாடா, கரண்ட்டுக்கு கூட பொறுக்கலை நான் சமையல் பண்ணி வீடியோ எடுக்கிறது. சரி, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரண்ட் வந்ததுக்கப்புறம் மீதி வேலையை தொடரலாம். சரி, வாய் வளருது. கரண்ட் வந்ததுக்கப்புறம் மீதி வேலையை தொடரலாம். நமக்கு கரண்ட் போனதும் கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. கரண்ட் போன எண்ணமோ போன உடனே வந்துருச்சு. ஆனால் இது ஆறுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துருவோம். மசாலா அரைச்சி எடுத்துடலாம். மசாலா பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மசாலாவும் ரெடியாக இருக்குது. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. பார்த்திங்கன்னா புளியும் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதையும் கரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறது தான். அரிசியும் பார்த்திங்கன்னா நான் மீன் தடவுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு பக்கம் குழம்பு தான் வச்சுட்டு ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு கடைசியாக இறக்குனதுக்கப்புறம் மீன் பொரிச்சோம்னா வேலை முடிஞ்சுது. இந்த குழம்பு நான் ஏன் பண்ணுறேன் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு குழம்பு ஒன்று பண்ணேன், பூண்டு குழம்பு. இதே போல் அரைச்சி இதே போல் நான் செஞ்சேன். அப்போ யோசித்தேன் டேஸ்ட்டு அதை சாப்பிட்றப்போ இதிலே மீன் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசித்தேன். சரி, அதே போலயே இன்றைக்கி மீன் குழம்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மீன் குழம்பு அதே மெத்தடில் செய்கிறேன். அவ்வளோதான். புளியும் கரைச்சாச்சு. நம்ம அடுத்து தாளிக்கிறது தான். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 போல் வெள்ளைப்பூண்டு. இப்போ இதை வதக்கிடுவோம். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதையை சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். இது போல் எண்ணெயில் நல்லா வதக்குங்க. நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் மிக்ஸி ஜார கழுவியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுருவோம். உப்பு தண்ணியெல்லாம் கரெக்டான அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சு விட்டாச்சு, அதுவும் விசில் வரது கரெக்டாக இருக்கும், இந்த குழம்பு வெந்து வரக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வேகுது. கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் தானே மீன் குழம்பு நல்லாயிருக்கும். புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சரியான அளவில் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த மீன் எடுத்து அதில் போட்டுடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட குழம்பு வந்து நல்லா வெந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நல்லா தனித்தனியாக ஒவ்வொரு மீன் எடுத்து போட்டோம்னா உடையாமல் வரும். சூப்பர். நல்லா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல மத்தி மீன் குழம்பு சாப்பிட்டு வந்து ரொம்ப மாதங்கள் இல்லை வருஷங்களே ஆகிப்போச்சு. அவ்வளோதான், மீனை வந்து போட்டாச்சு. சும்மா விட்டு மீன் போட்டதுக்கப்புறமா வந்து கரண்டியை வச்சு சும்மா கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மீன் மட்டும் இல்லை, எந்த மீனில் நீங்கள் குழம்பு பண்ணாலும் இதே மெத்தட்லேயும் செய்யலாம். அதே போல் மீனை வந்து சும்மா கரண்டியை போட்டு நீங்கள் கிளறிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. போட்டதுக்கப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு இப்படி கிளறி விட்டுட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி சட்டி எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து இப்படி தனித்தனியாக அப்படி இருக்கும். இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விடுவோம். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மீன் போட்டு 5 நிமிஷத்துக்கிட்ட வெந்துட்டுருக்கு மீன். நம்ம கரண்டி வச்செல்லாம் கலக்கி விட வேணாம். இது போல் நம்ம கையை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா மீன்லாம் வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். இருங்க ஒரு நிமிஷம் நான் எடுத்து கூட காட்டுறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இந்த மாதிரி முழுசாக இருக்குது பார்த்துக்கோங்க. ரொம்ப போட்டு நம்ம அதுக்காக உடையாமல் இருக்குது அப்படின்றக்காக கரண்டியை போட்டு நம்ம கலந்துட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ மாற்றி வச்சுருவோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சாதமும் விசில் வந்து ஆஃப் பண்ணி மாற்றி வச்சாச்சு. குழம்பும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் பொரிக்கிற வேலை தான் இப்போ ஃபைனல். இப்போ மீன் பொரிக்கிறதுக்குள்ளே நமக்கு சாதத்தில் இருக்க ஸ்டீமும் இறங்கிரும். அப்போ மீனும் நம்ம பொரித்து முடிச்சிருவோம். அப்படியே உட்காந்து சாப்பிட்றதான். இப்போ மீன் வறுவல் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் வச்சு பொரிச்சிடலாம். இது என்ன மீன் தெரியல, பெரிய மீனாக இருக்குது. மீனை வந்து நல்லா மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் நல்ல மொறுன்னு பொரிச்சிட்டோம்னா அந்த முள்ளை கூட நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்றலாம். அதனால நம்ம வந்து மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக பொரிக்கிறத விட மொறுன்னு பொரிச்சா அதில் அந்த வால் தலை அந்த முள்ளு கூட மீதி இருக்காது, அப்படியேவும் சாப்பிட்ருவாங்க, மொறுன்னு சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் எப்பயுமே மத்தி மீனை வந்து மொறுன்னு தான் பொரிச்சு எடுப்பேன். மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்ல உடையுது. இந்த மாதிரி மொறுப்பாக பொரிச்சு எடுத்தாதான் அதில் ஒரு முள்ளு கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து மொறுன்னு அப்படியே சாப்பிட முடியும். அதுக்காகவே தான் நான் ரொம்ப மொறுப்பு பொரிப்பேன். உங்களுக்கு வந்து இது வந்து சாஃப்டாக பொரிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாஃப்டாக பொரிச்சுக்கோங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுப்பாக பொரிச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தீங்கன்னா அவங்க மென்று சாப்பிட்ருவாங்க, முள் வந்து குத்தாது. அதுக்காகவே நான் இது சின்னதுலேருந்தே உங்களுக்கு இப்படியே கொடுத்து பழகினதுனால இந்த டேஸ்ட்டும் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அதனால நான் இப்படி தான் பொரிப்பேன். அவ்வளோதான். மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா இறக்கியாச்சு. சாப்பாட்டில் ஸ்டீமும் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம சாப்பிட்லாம்.